இரட்டை இலை சின்னம் தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் முனுசாமியும் தெரிவித்த கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம். வரும் தேர்தலில் குறுகிய காலம் இருக்கிறதால உங்க அணிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கவில்லை என்றால் எந்த சின்னத்தில் நாடாளுமன்றத்தில் போட்டியிட உறுதியாக நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் நிற்போம். அவருடைய கூற்றுப்படி சொன்னால் 2 முறை முதலமைச்சராக இருந்தவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்ட பிச்சையில் பொது வாழ்க்கையில் இந்த இடத்திற்கு வந்தவர். இந்த இடத்திற்கு வந்த பின்பும் அவருடைய சுய புத்தி, சொந்த புத்தியிலே இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்றத்திலிருந்து அனைத்து நீதிமன்றங்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தான் எடப்பாடியார். அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள சின்னம் தான் இரட்டை இலை சின்னம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தீர்ப்புக்கு பின்பும் கூட இப்படி உளறி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் யாரை ஏமாற்ற அவர் நினைக்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும்.